வணக்கம். இன்றைக்கி நம்ம இடியாப்பம் எப்படி மாவு அரைச்சி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ரேஷன் பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டான இடியாப்பமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக கையில் ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் 3 படி ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா 4 முறை கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு பிறகு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் காய போட்டுக்கலாம் ஃபேன் காற்றுல. ஒரு அரை மணி நேரம் உணர்ந்தால் போதும். ஃபேன் காற்றுல இந்தளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். உடனே மிஷினில் கொடுத்து இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இப்போது இட்லி பானையில் வச்சு புட்டு மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். மாவு அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. மாவு வெந்ததும் ஒரு துணியில் வெயிலில் காய போட்டு எடுத்துக்கலாம். 2 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டா மாவு பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இதை இடியாப்பம் செய்யும்போது சலித்து எடுத்துக்கலாம். இப்போது சலித்து எடுத்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் சேர்க்கணும். இப்போது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு பதத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தளர்வாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ உரலில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் துணிலையும் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக வரும். ஒரு குறிப்பு, அரிசி ஊற போடையில் காலை நேரத்தில் தான் ஊற போடணும். அப்போ தான் புட்டை வச்சு வெயிலில் காய வைக்க ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.